மாரிம்மா, எப்படி இருக்க? வீட்டில எல்லாம் நல்லா இருக்காங்களா? அம்மா உன் கூடவே தான் இருக்கேம்மா. நீ உனக்குன்னு யாரும் இல்லைன்னு கவலைப்படாத. உன் பக்கத்தில் இல்லைன்னாலும் உன் கூடவே தான் நிழல் போல இருக்கேன். உங்கள் அக்கா தனம் எப்படி இருக்கா? உங்கள் அக்காவுக்கு நீ ஒரு அம்மா மாதிரி இருந்து எல்லாம் செய்கிற. நான் இருக்கும்போதும் சரி, இல்லாத போதும் சரி, எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சாலும் உன்னை அவள் வார்த்தையால் கஷ்டப்படுத்துறத நினச்சி நீ தினம் தினம் அழுகுற. நான் பார்த்துக்கிட்டு தாம்மா இருக்கேன். தனம் எப்படிம்மா இருக்க? ஜெயந்தி, பாலாஜி, கார்த்தி, குழந்தைகள்லாம் எப்படி இருக்காங்க? நீ தாம்மா பெரியவ, நீ தான் அவளை பார்த்துக்கணும். ஆனால் அவள் உனக்கு அம்மா மாதிரி எல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறா. சேர்த்து போனதுக்கப்புறம் உன்னையும் உன் 3 பிள்ளைகளையும் வளர்த்தது அவள் தானே. இன்னமும் அவங்களுக்காக நல்லது கெட்டது செய்கிறது அவள் தானே. அவளை காயப்படுத்தாதம்மா. நீயும் எவ்வளோ கஷ்டப்படுறன்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம்னு வந்து நிற்க உன் தங்கச்சி இருக்கா. எல்லாமே செய்வா. அவள் உங்களுக்காக நல்லது மட்டும்தான் சொல்கிறா. ஆனால் அவளை வார்த்தையால் கஷ்டப்படுத்தினா அவள் யார்கிட்ட போவா? நீங்கள் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக மனக்கசப்பு இல்லாமல் இருக்கணும்மா. அம்மா எப்போவும் உன் கூட தான் இருப்பேன். மாரிம்மா, நீ தான் என்ன பேச வைக்கணும்னு கேட்டியாமே. உன் புள்ள அதை பண்ணிட்டான் பார்த்தியா? சத்தியாவை நல்லா பார்த்துக்கோம்மா. அவள் உங்களை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறா. அவளை கஷ்டப்படுத்தாமல் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க. அது வரைக்கும் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண விடுங்க. தம்பி பையா, எப்படி இருக்க? நீ தான் அவங்களுக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். நீங்கள் உங்கள் உடம்பு பத்திரமா பார்த்துக்குங்க. சிகரெட் குடிக்கிறத விட்டுருங்க. பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணணும், நகையெல்லாம் சேர்த்தணும்ல. அதுக்கு நல்லா சம்பாதிக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். தனம், மாரிம்மா, உங்களுக்கு நானும் உங்கள் அப்பா, உன் தம்பி எல்லாருமே இருக்கோம். நாங்கள் மேலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சந்தோஷமாக இருங்க. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாய. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே. உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாய. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே. உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு.